வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்தநாள் தேசிய ஒற்றுமை தினமாக இன்று புதுச்சேரி கடற்கரை சாலையில் கொண்டாடப்பட்டது. செய்தி மற்றும் விளம்பரத்துறையின் சார்பில் நடைபெற்ற விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த வல்லபாய் பட்டேலின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தேசிய ஒற்றுமை தின உறுதிமொழி வாசிக்க பங்கேற்பாளர்கள் அனைவரும் உறுதிமொழி ஏற்றனர். அதனைத் தொடர்ந்து பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகளின் ஒற்றுமை ஓட்டத்தை துணைநிலை ஆளுநர் கொடியசைத்து துவக்கி வைத்து பல்வேறு காவல்படை பிரிவினர் மற்றும் NCC உள்ளிட்ட மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார். நிகழ்ச்சியில் முதலமைச்சர், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார், தலைமை செயலர் சரத் சௌஹான், காவல்துறை தலைவர் AK சிங்லா, செய்தித்துறை முகமது ஹசன் அபேத், காவல்துறை துணைத் தலைவர் சத்யசுந்தரம் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். காவல்துறையின் பல்வேறு படைப்பிரிவினர் அணிவகுத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆர்ம்டு போலீஸ், டிராபிக் போலீஸ், PAP உட்பட காவல்துறையின் பல்வேறு பிரிவினர் இதோ விழா அரங்கை நோக்கி அணிவகுத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களைத் தொடர்ந்து இந்திய ரிசர்வ் பட்டாலியன் பிரிவினர்கள் விழா சொல்வதால் அறிவில் ஓங்கி வையம் தடைக்குமாம் என்று காவல்துறையின் பெண்கள் பிரிவினரும் சென்று கொண்டிருக்கிறார்கள். Band unit. கமாண்டோ போலீஸ் அவர்களை தொடர்ந்து அவர்களை தொடர்ந்து ஊர்காவல் படைப்பிரிவு பெண்கள் அணியினர் ஹோம் கார்ட் விமன். அணிவகுப்பில் அடுத்து வருபவர்கள் தீயணைப்பு துறையினர், ஃபயர் சர்வீஸ், NCC ஆர்மி யூனிட், அவர்களை தொடர்ந்து NCC நேவல் யூனிட். தேசிய மாணவர் படைகளில் இப்பொழுது பல்வேறு படைப்பிரிவுகளின் அணிவகுப்பு நிகழ்ச்சி இனிதே. புதுச்சேரியை சேர்ந்த பணி ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் ஒருவரை கடந்த ஜூலை மாதம் மர்ம நபர் மொபைல் போனில் தொடர்பு கொண்டு தான் CBI அதிகாரி என்றும் தங்களுக்கு ஆதார் கார்டை பயன்படுத்தி வங்கி கணக்கு துவங்கி 1 கோடி ரூபாய்க்கு மேல் பண மோசடி நடந்திருப்பதாகவும் அதற்காக டிஜிட்டல் அரெஸ்ட் செய்துள்ளதாகவும் கூறியுள்ளார். மேலும் அந்த வழக்கிலிருந்து விடுவிக்க 73 லட்சம் ரூபாய் அனுப்ப வேண்டுமென மர்ம ஆசாமி மிரட்டியுள்ளார். இதனை உண்மை என நம்பிய ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் மர்ம நபரின் வங்கி கணக்கிற்கு ரூபாய் 73 லட்சம் அனுப்பி ஏமாந்துள்ளார். இதுகுறித்து ஓய்வு பெற்ற ஊழியர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டார்கள். அதில் அரசு ஊழியர் அனுப்பிய பணத்தில் ரூபாய் 10 லட்சம் திருவள்ளுவர் மாவட்டம் மதுரப்பாக்கத்தை சேர்ந்த பீரகா வம்சி என்பவரின் வங்கி கணக்கிற்கு சென்றுள்ளது தெரியவந்ததை அடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையில் அடையாளம் தெரியாத நபர் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு வங்கி கணக்கு துவங்கி கொடுத்தால் அதற்கு கமிஷன் தருவதாக கூறியதாகவும் தன்னுடைய பெயரிலும் தனது மனைவியின் பெயரிலும் 2 வங்கி கணக்குகளை துவக்கி கொடுத்து அதற்காக தலா ரூபாய் ஒரு வங்கி கணக்கிற்கு ரூபாய் 15,000 வீதம் 30,000 கமிஷனாக பெற்றதாக தெரிவித்தார். மேலும் அந்த 2 வங்கி கணக்குகளை ஆய்வு செய்தபொழுது அதில் 1.50 கோடிக்கு மேல் பண பரிவர்த்தனை நடந்திருப்பதும் அந்த வங்கி கணக்குகள் மீது பல்வேறு மாநிலங்களில் புகார்கள் உள்ளதும் தெரியவந்ததை தொடர்ந்து பீரகா வம்சியிடமிருந்து மொபைல், சிம் கார்டு, ATM, வங்கி கணக்கு புத்தகம் ஆகியவை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர்.
புதுச்சேரியில் சைபர் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இணையவழி மோசடி கும்பல் பல்வேறு யுக்திகளை கையாண்டு பொதுமக்களிடையே பணத்தை மோசடியாக பறித்து வருகின்றன. இதனை தடுக்க சைபர் கிரைம் போலீசார் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகின்றனர். அதன்படி புதுச்சேரி சைபர் கிரைம் ஆய்வாளர் தியாகராஜன் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் இணையவழி மோசடி கும்பல் பொதுமக்கள் அனுப்பிய மற்றும் அவர்களுக்கு வந்த பார்சல்களில் போதைப் பொருட்கள் இருந்ததாகவும் அல்லது வேறு ஏதேனும் குற்ற சம்பவங்களில் தொடர்பு உள்ளது மற்றும் மேலும் தங்களுடைய சிம் கார்டு மற்றும் ஆதார் அட்டைகளை பயன்படுத்தி மோசடி நடைபெற்றதாக கூறி தங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் செய்வதாக மிரட்டி பணம் பறிக்கும் செயலில் இணையவழி மோசடி கும்பல் ஈடுபட்டு வருகின்றது. அதனை யாரும் நம்ப வேண்டாம் என்றும் இந்திய சட்டத்தில் டிஜிட்டல் அரெஸ்ட் என்பது கிடையாது. எனவே பொதுமக்கள் இதனை நம்பி ஏமாற வேண்டாம். இதுபோன்ற அழைப்புகள் வந்தால் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கலாம் என வீடியோ பதிவை வெளியிட்டுள்ளார். இந்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் உணவகங்களில் சமைக்கும் ஊழியர்களுக்கு 2 நாள் பயிற்சி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னையை சேர்ந்த பரிக்ஷன் நிறுவனத்தின் பயிற்சியாளர் பிரவீன் ஆண்ட்ரூஸ் பயிற்சி அளித்தார். உணவகங்களில் கலப்படமில்லாத பொருட்களை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தினர். மேலும் உணவகம் மற்றும் பேக்கரி உரிமையாளர்களும் கலந்து கொண்டார்கள். இப்பயிற்சியில் கலப்பட பொருட்கள் குறித்தும் செய்முறை விளக்கம் அளித்தார். உணவகங்கள் பேக்கரிகளில் பயன்படுத்திய எண்ணெயை மறுசுழற்சி கொடுக்கும் உரிமையாளர்களுக்கு உணவு பாதுகாப்புத்துறை மற்றும் ஈட் ரைட் இந்தியா நிறுவனத்தின் மூலம் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் உணவு நியமன அதிகாரி பாலகிருஷ்ணன், உணவு பாதுகாப்பு அதிகாரி ஜோசப் பிரான்சிஸ், வர்த்தக சங்க தலைவர் கந்தாஸ் அண்ணாச்சி, உணவு பிரிவு காவல் உதவி ஆய்வாளர் செந்தில்குமரன், நுகர்வோர் சங்க கூட்டமைப்பின் மாநில செயலாளர் சிவகுமார் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி திருவோணை தொகுதி வட்டார காங்கிரஸ் கமிட்டி சார்பாக குச்சிப்பாளையம் ரமேஷ் என்கிற மணிவேல் தலைமையில் வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள் முன்னிலையில் இந்திரா காந்தி நினைவு நாளை முன்னிட்டு துப்புரவு பணியாளர்கள் மற்றும் ஊர் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானமும் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு போர்வையும் வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள் முன்னிலையில் வழங்கினார்கள். மேலும் இந்நிகழ்ச்சியில் திருவோணை வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள் ஜெயபாலன், மணிமாறன், பாண்டுரங்கன், மணிபாலன், ரவி, திருமலை, அழகிரி, அமர்தலிங்கம், சத்யா, சக்திவேல், சதீஷ், சந்தோஷ், அய்யனார், வீரமுத்து, தேவன், பிரபாகரன் மற்றும் கிராம பொதுமக்கள் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி நகராட்சி அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருங்கப்பாக்கம் நாடார் வீதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 14,65,000 ரூபாய் செலவில் யூ வடிவ வாய்க்கால் கட்டும் பணிக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து கட்டுமான பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடாச்சலபதி, இளநிலை பொறியாளர் ஞானசேகரன் மற்றும் ஊர் பொதுமக்கள், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள். மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தியின் 41வது நினைவு தினத்தை முன்னிட்டு அரியங்குப்பம் வட்டார காங்கிரஸ் சார்பில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர் தலைமையில் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் முன்னிலையில் அரியங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அம்மையரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் இந்நிகழ்வில் வர்த்தக பிரிவு தலைவர் செந்தில்குமார், மகளிரணி துணைத் தலைவி பொன்னி சுப்ராயன், வட்டார காங்கிரஸ் துணைத் தலைவர் சந்திரன், மீனவர் அணி தலைவர் வாசு, ரத்தினவேலு, சண்முக சுந்தரம், கஜேந்திரன், வேலவன் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி மாநில நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் நீண்டகால கோரிக்கையான 7வது ஊதியக்குழு பரிந்துரைப்படி 1/1/2016 முதல் 1/10/2018 வரைக்கான 33 மாத நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மாநிலம் தழுவிய அளவில் கடந்த 2024ஆம் ஆண்டு மற்றும்
13/8/2025 அன்று முதல் தொடர் போராட்டம் 11 நாட்கள் நடத்தப்பட்டதன் விளைவாக முதலமைச்சர் கொடுத்த வாக்குறுதியின்படி ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழு அரசாணையினை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் வழங்கினார். நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். இதற்கு நடவடிக்கை மேற்கொண்ட துணைநிலை ஆளுநர், தலைமை செயலர், அனைத்து அமைச்சர்களுக்கும் உள்ளாட்சித்துறை செயலர், நிதித்துறை செயலர், நிர்வாகத்துறை செயலர், சார்பு செயலர்கள், உள்ளாட்சித்துறை இயக்குனர், துணை இயக்குனர் MA, துணை இயக்குனர் RT அவர்களுக்கும் மற்றும் போராட்டத்திற்கு ஆதரவு அளித்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு ஊழியர் சம்மேளனம், INTUC, AITUC, அரசு ஊழியர் கூட்டமைப்பு, மாநில நிர்வாகிகளுக்கும் கூட்டு போராட்டக்குழு சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக ஊழியர்கள் கூறினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.